நட்சத்திர வரிசையில இப்ப நம்ம பார்க்குறது வந்து அனுராதா. அனுராதா அனுஷ நட்சத்திரம். இது வந்து விருச்சிக ராசியில வரக்கூடியது. நீங்க ரொம்ப டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா புரியும். அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சனி. அனுஷ நட்சத்திரத்துடைய காரகம்னா அது ஏன் அந்த நட்சத்திரம் பிறக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அது முன் ஜென்மத்துடைய ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அது வந்து சூரியனை தொடர்பு கொள்ளக்கூடிய சூரியனுடைய காரக தோஷம் கொண்ட ஒரு நட்சத்திரமா அனுஷம் வந்துரும். ஸோ நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சனி. அந்த காரகம் வந்து சூரியன். இப்போ நீங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா, நட்சத்திர அதிபதியும் அந்த ராசியுடைய அதிபதியும் காரக அதிபதியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்படியே ஒரு குரூப்பாக வருவாங்க. காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ராசிக்கு அதிபதி வந்து பார்க்கும்போது செவ்வாயாக இருப்பார். இப்போது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். சூரியன் காரக தோஷம், சனி நட்சத்திர நாயகன் நட்சத்திரக்காரன், அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஸோ சூரியன் சனி செவ்வாய். இப்போ சூரியனும் சனியும் வந்து எனர்ஜி நெருப்பு ரெட்டு அப்படின்னு வச்சுப்போம். சனி வந்து டார்க்னஸ். சனி சூரியனை மட்டும் நம்ம அந்த குரூப்பில் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். சனி சூரியன் ஏதோ ஒன்று முரண்பாடாக வருது. அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சனியாக இருந்தாலும் அது சூரியனுடைய காரக தோஷமாக இருக்கிறதுனால முன் ஜென்மத்தில் இந்த பரம்பரையில் வரக்கூடிய ஹிஸ்ட்ரியிலேருந்து சில ஒரு ஒரு கஷ்டமான சில அனுபவங்களை மேற்கொள்ளக்கூடிய நட்சத்திரமாக அந்த அனுஷம் முதல்ல கொடுக்கும். ஏன்னா அது சனியுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால. செவ்வாயுடைய ராசியில் பிறந்ததுனால 8வது ராசி, அது காலச்சக்கரத்துக்கே 8வது ராசி. அது செவ்வாயுடைய ராசியில் பிறந்ததுனால ஒரு போராடக்கூடிய குணத்தையும் சேர்த்தே கொடுத்துரும். ஸோ போராடக்கூடிய குணத்தை வந்து செவ்வாய் கொடுக்கும். சனி வந்து சிரமத்தை எதிர்கொள்ளக்கூடிய லைஃப் சேலஞ்சஸ் அப்படிங்கிறத பிறவிலேயே ஜனனம் எடுக்கிறீங்க. அந்த நட்சத்திரம் எடுக்கிறதுக்கு காரணம் தான் சூரியனுடைய காரகத்தன்மையாக இருக்கிறதுனால முதல் பகுதியெல்லாம் அந்த சிரமம் கஷ்டத்தெலாம் அனுபவிச்சு வந்துட்டிங்கன்னா பிற்பகுதியில் அது வந்து உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகும். இதுதான் அனுஷத்துடைய ஒரு அடிப்படையான பேஸ். பொதுவாக அனுஷம் நல்ல நட்சத்திரமா அப்படின்னு எனக்கு கேட்டீங்க. நட்சத்திரம் சூப்பர். நட்சத்திரத்தை குறை சொல்ல முடியாது. பட் அந்த ராசி விருச்சிகத்தில் அனுஷத்தில் நீங்கள் பிறக்கும்போது என்னென்னா, லைஃப்பில் வந்து எனக்கு வெறும் ஹாப்பினஸ் தான் வேணும், எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் நினச்சதெல்லாம் நடந்துட்டுருக்கணும் அப்படின்ற நட்சத்திரம் அது கிடையாது. பிறக்கும் போதே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், சேலஞ்சஸை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும். நம்ம வாழ்க்கையே ஒரு சவால், வாழ்க்கையை ஒரு எதிர்நீச்சல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அனுஷம் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். மைண்ட் செட் தான். மைண்ட் செட் வந்து நம்ம வந்து விருந்து சாப்பிட பிறக்கிற நட்சத்திரம் அனுஷம் கிடையாது. சவாலை எதிர்த்து போராடுற நட்சத்திரம் தான் அனுஷன்றதை முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ பாசிட்டிவ் சைடெலாம் பார்க்கலாம். அனுஷத்துடைய ப்ளஸ் என்ன, அதிகப்படியான நபர்கள் அனுஷத்தில் பிறந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்காங்க. அதுவும் செகண்ட் ஆஃப் லைஃப் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. ஏன்னா பிறக்கும் போதே சனி திசை, அப்புறம் புதன் படிப்பு அறிவு, அப்புறம் கேது ஒரு அனுபவம், அப்புறம் சுக்கிரன் வந்துடும். ஒரு 35-40 வச்சுக்கலாம். 40 இயர்ஸ் அபவ் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு ரீச் கொண்டு போகும். ஒரு வளர்ச்சிங்கிறது ஒரு வேகமாக கொண்டு போகும். இது அனுஷ நட்சத்திரத்துடைய முதல் பாசிட்டிவான விஷயம். அடுத்தது அனுஷம் வந்து உழைப்பால் தான் முன்னேற முடியுமே தவிர அதிர்ஷ்டத்தால் முன்னேற முடியாது. உழைப்பு தான் முன்னேற்றம். உழைப்பு, ஹார்ட் ஒர்க், அறிவு, அனுபவ அறிவு, ஹார்ட் ஒர்க், இதுதான் நீங்கள் மேலே வரப்போறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் எப்பெல்லாம் லைஃப்பில் சேலஞ்சஸ் உங்கள் கண்மாடி இருக்கோ அதை போய் தொட்டுடுங்க. சவாலை எப்போ தொடுறீங்களோ, எப்போ வந்து லைஃப் வந்து ரொம்ப ஹார்ட் டாஸ்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் மெருகேற போகிறீங்கன்னு அர்த்தம். எப்படி வந்து ஒரு தங்கத்தை வந்து நல்லா சூடு பண்ண அது அப்படியே ஆர்னமெண்ட்டாக அப்படியே கன்வெர்ட் ஆகும். அது மாதிரி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்துட்டிங்கன்னா வாழ்க்கை வந்து உங்களை வந்து ஹீட் பண்ணணும், சூடு ஏற்றணும், உங்களை வந்து டஃப் சேலஞ்சில் கொண்டு போய் போடணும். அப்போ தான் நீங்கள் வந்து மேலே வரப்போகிறீங்கன்னு அர்த்தம். அது வந்து நீங்கள் லைஃப்பில் எப்போல்லாம் வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது லைஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போ மேலே வரப்போகிறீங்கன்னு அர்த்தம். அதை புரிதலுக்காக சொல்கிறேன். இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது, இவ்வளோ ஹார்டாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே வரப்போகிறீங்கன்னு அர்த்தம். எப்போல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, எப்போல்லாம் நீங்கள் வந்து பேரண்ட்ஸோடைய அந்த லவ் அண்ட் அந்த 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 பேம்பரிங் லைஃபாக கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து பெருசாக வரப்போகிறதில்லன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி முயற்சியும் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பயங்கரமான முயற்சியாக இருக்கணும். சாதாரண முயற்சியாக இருக்கக்கூடாது. எல்லா முயற்சியும் வந்து ஒரு பயங்கரமான முயற்சியாக இருந்ததுன்னா தான் உங்களோட இந்த முன்னேற்றத்தை கொண்டு போகும். அதான் அனுஷ நட்சத்திரத்தோட ஸ்டைல். ஸோ பாசிட்டிவெல்லாம் நான் சொல்கிறேன். அனுஷம் அனுபவ அறிவு, பொறுமை, தியாகம், எல்லாத்துக்கும் தன்னை தயார்படுத்துறது, தியாகம், அதே மாதிரி சகிப்புத்தன்மை, ஒரு போராளின்னு சொல்லலாம். சாக்ரிஃபைசிங் நேச்சர், ஒரு போராளி, பொறுமையாக பொறுத்துதல், அது பொறுத்துக்கிறது.
எல்லா வழியும் வந்து லைஃப்பில் வந்து பெயின் வந்தாலும் பொறுத்துக்குது. அதே மாதிரி வந்து தூளாத மனம், எதையும் தாங்கும் இதயம், தூளாத மனம், இதெல்லாம் அந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து உண்டு. அது உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலையை கொடுக்கும். பாசிட்டிவ் சைடு தான் நிறைய. இப்போ பாதங்களை பிரித்து கொஞ்சம் பார்த்துருவோம். அனுஷம் முதல் பாதம் அப்படின்னு வந்துட்டா, வாழ்க்கையில் ரொம்ப நாள் போராடி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு குடும்பத்துக்காக, சமூகத்துக்காக, நாட்டுக்காக, வீட்டுக்காக படித்து அனுபவம் பெற்று ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு ஒரு நல்ல பதவி, நல்ல முன்னேற்றத்தில் தகுதியான இடத்துல நான் தகுதியாக தான் இருந்தேன். இத்தனை நாள் யாரும் அடையாளம் கண்டுகொள்ள, இப்போ என்னை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அதுதான் அனுஷம் பாதம் 1 செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அனுஷம் பாதம் 2 நிறைய மருத்துவம், நிறைய விஞ்ஞானம், நிறைய அறிவியல் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி அனுஷம் பாதம் 2 கொஞ்சம் பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிடும். கொஞ்சம் பிஸ்னஸில், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில், ப்ளஸ் வந்து ஓரளவே அனுஷம் பாதம் 2 பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வசதியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நல்லபடியாக உண்டாகுன்றது நான் சொல்கிறேன். அனுஷம் பாதம் 3 இந்த பாதம் 3 வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வந்து என்னதான் ஹார்ட் டாஸ்க், ஒரு பக்கம் வந்து ஜாப், பிஸ்னஸ், ப்ரொஃபஷன், லைஃப்பில் வந்து ஹார்ட் சேலஞ்சஸ் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ஜாய்மெண்ட், நல்ல ஒரு வாழ்க்கையில் வந்து சுவாரஸ்யமான பகுதிகள் ஒன்று இருக்கும். அது நண்பர்களோட, உறவுகளோட, இல்லை வந்து உங்களுடைய லவ் அஃபேர்ஸோட அப்படியே அந்த ஒரு பக்கமும் அப்படியே சமமாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு பேலன்ஸ்டாக ஒரு அனுபவம் கிடைக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தானே. அதை நம்ம எடுத்துக்கலாம். அனுஷம் பாதம் 4 இந்த பாதம் 4 வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக நிறைய பேர் வந்துடுவாங்க. காரணம் என்னென்னா, ஒரு 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 ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து எல்லாமே 1 by 1 ஒரு வரிசையில் வருதுன்னு சொன்னால், அந்த அனுஷம் பாதம் 4 வந்து ஈஸியாக அதுக்கு ஒத்து போகக்கூடிய தன்மையை கொண்டதாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு கொடுக்கக்கூடிய பொறுப்பையும், கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து திறன்பட ரொம்ப பொறுமையாக அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் அதை ஏற்படுத்திடும். இந்த மாதிரி அமைப்பை கொண்ட நட்சத்திரம் தான் அனுஷம். இன்னும் சில பாசிட்டிவ் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, பயங்கரமான வலியும் வேதனையும் எப்பயாவது அவமானப்படுத்தப்படுறீங்க, யாராவது ரொம்ப உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி நொடிஞ்சு போயிட்டோம், அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் மேலே வர போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் லைஃப்பில் அந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணி நீங்கள் மேலே வர போகிறீங்கன்னு அர்த்தம். அது வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ். அப்போ ஏன் அவமானப்படுத்தலாம், அது உங்களுக்கு வராது. அது சொரணம் அதிகமாக உள்ள ராசி விருச்சிகம். உள்ளுக்குள்ளே ஒரு வெறியாக மாறும், அது அப்படியே பதியும், அதுக்கப்புறம் தான் மேலே வரும். சரி, இப்போ கொஞ்சம் மைனஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். அனுஷத்துடைய மைனஸ் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி. அவ்வளோ சீக்கிரம் எதையும் தாங்கிக்க முடியாது. அது வந்து ஏமாற்றம் வந்து முதல் முறை வரும்போது பயங்கரமாக நொடிஞ்சு உடஞ்சி போயிடுவீங்க. பட் ஏமாற்றம் வந்து தொடர்ந்து நடக்கும் லைஃப்பில். அது நடக்கும்போது அதுவே ஒரு அனுபவமாக பழகி போய் அது வந்து உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்ற ஆரம்பிச்சிடும். முதல் முறை யாரோ உங்களை ஒரு 10 ரூபாய் ஏமாத்துறாங்க, அழுவீங்க, நொந்து போவீங்க, இப்படிலாம் நான் நம்புறேனே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அது தொடர்ந்து 4 முறை ஏமாத்திட்டா இதெல்லாம் உலகமே இப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஒரு புரிதலுக்கு வந்துவீங்க. அப்படி தான் அனுஷம். ஸோ அதனால் மைனஸ் வந்து என்னென்னா, எடுத்தோடனே உணர்ச்சி வசப்பட்டு உடனே ஓவராக ரியாக்ட் பண்ணுறது தான் அந்த அனுஷத்துடைய ஒரு மைனஸ்ஸு. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை சம்டைம்ஸ் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண வைக்கும். ஏன்னா அனுஷ நட்சத்திரம் வந்து பிறவிலேயே வந்து சனி தசையும் அப்புறம் புதன் தசையும் வரும்போது லைஃப்பில் வந்து ஆரம்பத்தில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது. மோஸ்ட்லி அந்த அனுஷ நட்சத்திரம் பிறக்கிறவங்களுக்கு எல்லாமே எல்லா விஷயமும் கரெக்டாக கிடைச்சிடாது. அதில் நிறைய போராட்டங்களை கொடுக்கும். அப்போ சில பேருக்கு சில தாழ்வு மனப்பான்மையாக வரும். நம்மளால் இது முடியுமா, டவுட் வந்துடும். பட் ஆனால் அது உண்மை இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு சிலருக்கு வரும். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லைன்னு நான் கிளியர் பண்ணிடுறேன். அடுத்து 3வது வந்து அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, யாரையாவது ரொம்ப ஆழமாக நம்புறீங்க, அதை நேசிக்கிறீங்க, உறவாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அது ரொம்ப 100% ரொம்ப டீப்பாக போக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் காட்டுற அன்பு வந்து ஒரு மொட்டைத்தனமானதாக இருக்கும். அது மொட்டைத்தனமானு சொல்றதை விட அது அப்படியே இந்த 100% அப்படின்றத மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு போக ஆரம்பிச்சிடும். பிரதிபலன் அப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா ராசியும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா நட்சத்திரமும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாருக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அதனால் நீங்கள் வந்து டூ டீப்பாக போய் எதையும் ஆழமாக போய் நேசித்து மாட்டிக்காதீங்க. அதனால் மனவேதனையும் அடைய வேண்டான்றது என்னுடைய இன்னொரு கருத்து சொல்கிறேன். 4வது, லைஃப்பில் ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அனுஷ நட்சத்திரக்காரங்க பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் எடுத்துடாதீங்க.
பொருளாதாரத்தில் எடுப்பீங்க, அது எடுக்காமல் பார்த்துங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நட்சத்திரம் அவளுக்கு சேஃபாக நல்லபடியாக பிற்கால வாழ்க்கையை நல்லா வாழ்கிறதுக்காக முன்னாடி வாழ்க்கை வந்து சில சிரமங்களும் சில சவால்களும் சில எதிர்ப்புகளும் சில கசப்புகளும் அனுபவித்து அந்த அனுபவத்தை பெற்று அதிலிருந்து உணர்ந்து அதிலிருந்து தெளிந்து அறிவை வளர்த்து வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்கன்றத உறுதியாக நம்புங்க. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு தான். பொதுவான தொகுப்புனா ஒரு நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து லைஃப் ப்ரெடிக்ஷனை பற்றி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, அதில் உள்ள ஸ்ட்ரென்த் என்ன, ப்ளஸ் என்னன்ற பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் இன்னும் இதை பற்றின ஒரு கிளாரிட்டி, லைஃப்பை பற்றின ஒரு கிளாரிட்டியை நான் கொடுக்குறேன். இது ஒரு பொதுவான கருத்து. ஒரு நட்சத்திரத்துக்கு உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் வந்து 140 கோடி பேர் வச்சுங்க. ஒரு ராசிக்கு ஒரு 12 கோடி பேர் நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 12 கோடி பேர் ஒரு ராசியில் வராங்கன்னா ஒரு ராசியிலே 3 நட்சத்திரம் வந்துடும். ஸோ 3 நட்சத்திரம் வர பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 4 கோடி பேரோ 5 கோடி பேர் வச்சுக்கலாம். அப்படி வரும்போது இது 5 கோடி பேருக்கும் பொருந்தும் அப்படின்றது கிடையாது. பொதுவான கருத்து பொதுவான பலனில் பொருந்திடும், ஜென்ரலாக பொருந்தும். அதனால் 100% இப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் இப்படி இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அதை தவிர அதர் ஸ்டார் காம்பினேஷன், அதர் பிளானட்டரி காம்பினேஷன் நிறைய இருக்குது. தெர் ஆர் சோ மெனி கால்குலேஷன்ஸ். அது எல்லாம் பொருத்தி பார்க்கும்போது தான் நம்ம ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். பட் பேசிக்காக அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய மனநிலை, குணநலன்கள், ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சியில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேர் கேட்டதுனால ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுடைய பர்த் சார்ட் எப்போவுமே நீங்கள் உங்கள் நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துடைய வாழ்க்கை பலன் எப்படி இருக்குன்றதையும் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கு. அதை போய் பாருங்கள். www.lifehoroscope.in சைட்டில் லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒன்ஸ் அகெயின் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.